படியில் நின்று நான் சீட் பிடிச்சிட்டுங்க. அம்மா ஏறுறாங்க, சாரணம் ஏறுறாங்க. ஏறும் பொழுது வந்து அவங்க வந்து அந்த அந்த புகை அந்த இடத்துல இருக்குது. அவங்க முகத்தை மூடிக்கிட்டே ஏறுறாங்க. ஏன்னா இருந்தால் நான் வந்து அதை கண்டுக்கல. ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. அவங்களுடைய கிரேஸு, அவங்களுடைய மகத்துவம், அவங்களுடைய ஊழியங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. அதானே ஒரு செக்குலர் சவுண்ட் இன்ஜினியர், அவ்வளோதான். அப்படின்றப்ப நான் வந்து சீட்டு ஊதிட்டு அவங்க அப்படி வர்றாங்க. அப்படி வந்து நாங்கள் திரும்பிட்டு அப்படி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றப்ப அப்படி கடந்து போகிறாங்க. கடந்து போன பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க எப்போ டைம் கிடைக்கும் பொழுது ஃப்ரீ ரிலாக்ஸாக இருக்க டைம் அவங்க உட்காந்துருக்கும் போது என்னை வந்து கவுன்சில் பண்ணாங்க. என்ன தம்பி, எங்கேருந்து வர்றீங்க, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் எல்லாம் கேட்டுட்டு, சரீரம் வந்து தேவனுடைய மாலயமாச்சே, நீங்கள் அதை வந்து இது போல் வந்து சிகரெட்டெல்லாம் குடிச்சு நீங்கள் வந்து ஆண்டவரை துக்கப்படுத்தலாமா, ஆண்டவர் தானே இருக்கிறார். உடனே யூஸ்வலாக பாஸ்டர்ஸ்லாம் சொல்ல தானே, ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி 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 சரி, பார்த்துக்கலாம், விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லணும் தவிர வந்து ஐ டோன்ட் ஹாவ் த ரியல் இன்டென்ஷன் டு கெட் ரிலீவ்டு ஃப்ரம் மை ஹேபிட்ஸ். என்ன அதில் வந்து நான் வெளியே வர்றதுக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறதான் கேட்டுக்குவேன். இதை போல் ஒரு 100 இவாஞ்சலிஸ்ட்டுக்கிட்ட, பாஸ்டர்ஸ்கிட்ட வந்து என்கிட்ட பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாம் பேசின சத்தியங்கள் இது எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. பட் நத்திங் இஸ் மேக்கிங், அதே மாதிரி எதுவும் கிரியை செய்யலை. ஏன்னா வந்து என்னுடைய விருப்பம் வந்து அவ்வளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு.